ஒரே நிமிஷம் ராகுல், இன்னும் அவங்க கனெக்ட் ஆகல. ஓகே இப்போ கனெக்ட் ஓகே. சோ எத்தனை தோசை சாப்பிட்டீங்க? 2 தோசை. 2 தோசை போதுமா இல்லனா? போதுமா? ஓகே ரைட். சோ அப்ப தர்ஷினி கிட்ட இருந்து நிறைய பேசுறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கரெக்டா? நல்லா வால்யூமா பேசலாம். ஓகே ஃபைன். சோ உங்களை பத்தி சொல்றீங்களா? என்ன பத்தியானா, நான் வந்து இப்பதான் 12th முடிச்சிருக்கேன். இப்போ காலேஜ் வந்து பாத்துட்டு இருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. ஆனா வந்து அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட் தானா, அப்பா கிடையாது. அப்பா 5 வயசுலயே விட்டு போயிட்டாங்க, அம்மா விட்டு. ஓகே. அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மா தான் அப்பத்துல இருந்து பாத்துட்டு வந்தாங்க. பாட்டி இருந்தாங்க கூட ஹெல்ப் பண்றதுக்கு. பாட்டியுமே கேன்சரால இறந்துட்டாங்க. இப்போ நான் வந்து சரி எல்லா காலேஜும் நான் பார்த்தேன். எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கு. நீங்க மியூட் பண்ணிட்டீங்கம்மா. போன் எதனா வந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. சரியா? ஒரு 10 மினிட்ஸ்க்கு போன் எதுவுமே இல்லாம பேசலாம். ஓகேவா? ஓகேம்மா ஃபைன். சொல்லுங்க. அதனால இப்போ நான் வேல்ஸ்ல தானா போடலான்னு இருக்கேன். ஏன்னா அங்கதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. வேல்ஸ் யூனிவர்சிட்டி. வேல்ஸ் யூனிவர்சிட்டில தான் போடலான்னு இருக்கேன். ஓகே. அம்மா என்ன ஒர்க் பண்றாங்கம்மா? அம்மா வந்து குக்கிங் வேலை செய்யறாங்கண்ணா. குக் பண்ணிட்டு இருக்காங்க. 2 வீட்ல வேலை செய்யறாங்க. ஓகே. எவ்வளவு சேலரி? அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி ஒரு 10,000 தானா வரும். அவ்வளவுதான் வரும். ஓகே. சோ நீங்க சிங்கிள், ஐ மீன் நீங்க மட்டும் தானா இல்ல தங்கச்சி அண்ணன் யாரா இருக்காங்க? நான் மட்டும்தான். நீங்க அம்மா மட்டும் தான் இருக்கீங்க? நானும் அம்மா மட்டும்தான். ஓகே. எந்த ஊர்மா நீங்க? நாங்க ஊரப்பாக்கம். இங்க நாகப்பன் ஸ்ட்ரீட், காரணி புதுச்சேரி. எங்கம்மா? காரணி புதுச்சேரி இருக்குல்ல, நாங்க. ஓகே ஃபைன். சோ 12th எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? 12th வந்து 424 எடுத்திருக்கேனா. 424 அவுட் ஆஃப் 500 கரெக்ட்டா? 600. சாரிமா, நான் வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேட்ச். ஸோ அதனால தான் எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ 600. ஓகே. ஸோ மார்க் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் அது சொல்ல முடியுமா என்னென்ன மார்க்னு? இங்கிலீஷ்ல எவ்வளவு, தமிழ்ல எவ்வளவு? தமிழ்ல வந்து 86, இங்கிலீஷ்ல 74. அடுத்தது வந்து பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 70, கெமிஸ்ட்ரியில 77, மேத்ஸ்ல மட்டும் 46. ஏமா மேத்ஸ்ல ஏமா அவ்வளவு கம்மி? மேத்ஸ்க்கு மேம் யாரும் இல்ல. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் 12th. அவங்க வந்து சரியான டீச்சர்ஸ் கிடையாது அங்க. நம்மளாதான் படிக்கணும். அதனால டியூஷன் போய் தான் நான் இந்த ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். டியூஷனுமே நான் பாதியில தான் போய் சேர்ந்தேன். அதனால எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அங்க 10th இருந்தே மேம் இல்லாதனால எனக்கு அது புரியல. ஓகே. சோ உங்களோட எய்ம் என்ன? என்னோட எய்ம் வந்து இன்ஜினியரிங் ஆகணும் தானா. இன்ஜினியரிங் ஆகணுமா? இன்ஜினியரிங்ல என்ன? இன்ஜினியரிங்ல நிறைய இருக்கே. இல்ல, எனக்கு சாஃப்ட்வேர் சைட்ஸ் போகணும் தான் ஆசை. சாஃப்ட்வேர் சைட்ல போகணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. அது வந்து அது முடியல. சரி, அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன் அதே நீங்க டாக்டருக்கு நீங்க பார்த்துட்டு டாக்டருக்கு முடியலன்னும் போது ஏன் நீங்க சாஃப்ட்வேர்ல வரணும்னு, ஏன் டாக்டர் ஏன் ட்ரை பண்ணி முடியல? புரியல, அது என்ன ரீசன்? ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லைண்ணா. அப்போதைக்கு பேசினாங்க, கசின்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால அப்படியே ட்ராக் மாறிடுச்சு. இப்ப கசின் சொன்னதுனால நீங்க டாக்டர்ல இருந்து சாஃப்ட்வேர் வந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து அம்மாவோட நிலைமைய யோசிச்சு அது அப்படியே மாறிடுச்சு. ஓகே. பட் நம்மளுக்குன்னு ஒரு விஷன் செட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு யூனிக்னஸ்ல இல்ல. எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுதான் என்னோட அப்படின்றது. மத்தவங்க சொன்னதுனால நான் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா நாளைக்கு அதே பீப்புள் வேற எதுனா சொல்லுவாங்க. கரெக்டா? அது ஓகே, கரெக்ட் தானா. ஆனா வந்து அது அப்படியே மாறிடுச்சு. 12th அந்த 10th அப்போ பயாலஜி குரூப் எடுக்கலான்னு இருந்தோம். அப்போ மேமும் சரியா இல்லங்க. எடுத்து நம்ம அதுக்கப்புறம் ஒழுங்கா புரியலன்னா படிக்கவும் முடியாதுல்ல. சோ அதனாலதான் கம்ப்யூட்டர் சைடு சம்பந்தமா படிக்க ஆரம்பிச்சு.
ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க 12th? கம்ப்யூட்டர்ல வந்து 89 சம்திங் 89 மேம். 89. நீங்க எடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் கரெக்டா? கம்ப்யூட்டர் அப்புறம் குரூப் எப்படி தான். நீங்க டாக்டருக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்க? அது நான் 10th முன்னாடி ஓ எப்படின்னா 10th. குரூப் எடுப்பாங்கல்ல அப்ப அது. ஓ 10thலயே நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க டாக்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. 10th அது சின்ன வயசுல இருந்தே எய்ம், பட் ஆனா இப்போ ட்ராக் மாறிடுச்சு. இன்ஜினியரிங் இப்போ வந்து கான்ஸ்டன்டா நம்ம அட்லீஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இது. அது ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யணுன்றது? எதனால அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி மணினாலயா? அதனால இல்ல, நான் ஒரு இதுவும் ஒரு எய்ம்னு வச்சுக்கலாம். அதுதான் முடியல நம்மளால, சோ இதுலனாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணணும் ஓகே. அப்படின்றதுனால. சரி, அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக வேலைகள் என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? சாஃப்ட்வேர்னா என்ன மாதிரி சாஃப்ட்வேர், என்ன மாதிரி கம்பெனி போலாம், இல்ல என்ன மாதிரி டெக்னாலஜி இருக்கு, அதெல்லாம் எதனா கோ த்ரூ பண்ணிருக்கீங்களா? அது அது வந்து இன்னும் நாங்க ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. நான் ஃபர்ஸ்ட் இனிமேட்டு தான் பண்ணணும். ஓகே பண்ணணும். ஓகே. ம். ஸோ உங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க எதனா ஒரு சுச்சுவேஷன்ல ரொம்ப ஃபெல்ட் பேட் ஆயிருப்பீங்களா? இந்த சுச்சுவேஷன் எனக்கு ரொம்ப அவமானப்பட்ட சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி எதனா இருக்கா உங்களுக்கு? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதனா ஒரு சுச்சுவேஷன். என்ன மாதிரி சிச்சுவேஷன் கேக்குறீங்க? ஃபேமிலி பேக்ரவுண்டா இல்ல? அது எப்படி வேணாலும் இருக்கலாமா? நீங்க இப்ப என்ன கேட்டா வந்துட்டு, நான் என் ஃப்ரெண்டோட 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது அவங்க தமிழ்ல பேசுவாங்க. சாரி, இங்கிலீஷ்ல பேசுவேன். நான் தமிழ்ல பேசுவேன். ஸோ என்ன வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு பேடான சிச்சுவேஷன். ஸோ அதுலருந்து நான் மீண்டு வர்றதுக்காக நான் நெறைய இங்கிலீஷ் திங்ஸ நான் லேர்ன் பண்ணி இப்ப இங்கிலீஷ் நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி சிச்சுவேஷன் நான் கேட்கிறேன். அப்படியா? அவமானப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்கள். ஸோ நம்ம நெறைய இடத்துல அவமானப்பட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாரி எதனா ஒரு சிச்சுவேஷன். அதுவா? அப்படி இன்ன வரைக்கும் எதுவும் இல்ல. நான் ஓ சூப்பர். அப்ப அப்ப மாதிரி அவமானமே படல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் அப்படி கிடையாது. ம். ஃபேமிலி சைடு வேணா சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு சிச்சுவேஷன். ம். ம். ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சண்டை வந்து அது வந்து ரொம்ப அவமானமா என்னோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் அதெல்லாம் ஓகே. இன்னும் நானும் ஃபேஸ் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கரண்ட்டா நீங்க எதனா ஃபீல் பண்ணுவீங்களா? இந்த மாரி அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே! ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணலாம்? பண்ணி ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? அம்மாக்கு ஆறுதலா எதனா பேசுவீங்களா? இல்லன்னா, இல்ல அம்மாக்கு ஆறுதலா பேசுறதோட, நான் என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ணா அம்மாவ ஹேப்பியா வச்சுக்கலான்ற மாரி எதனா திங்க் பண்ணுவீங்களா? பண்ணிருக்கேன். நான் நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலே அவங்க ஹாப்பியா இருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கான எஃபெக்ட் என்ன போட்டிருக்கீங்க? அதுக்கான எஃபெக்ட் வந்து என்ன சொல்றது? ஆஹ் நம்ம 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 எங்க அம்மாக்கு எதனாச்சும் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அது எஃபெக்ட்னா அதான் நான் இன்னும் எனக்கு எதுவுமே சரியா வந்து பார்க்கல பீப்புள்ஸ. சோ அதனால நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். தெரியல என்ன சொல்ல. அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துருக்காங்களோ? எஸ், செல்லமா வளர்த்தாங்க. ஓகே. நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்களா? கேட்டதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எந்தெந்த ம். விஷயம் வாங்கி தரணுமோ அவங்கள்ட்ட இருந்தா வாங்கி தருவாங்க. ம். ஆனா வாங்கிலாம் தர மாட்டாங்க. நானும் விட்டுருவேன். ஓகே. இப்போ நீங்க இருக்கிற வீடு ரென்ட்டா? இல்லன்னா ஓன் ஹவுஸாம்மா? ரெண்ட் தானா? ஓகே. ரென்ட் எவ்வளோ பே பண்றீங்க? ரெண்ட் வந்து 4000 பே பண்றோம். ஓகே. அம்மாவோட சேலரி எவ்வளோ சொன்னீங்க? 10,000 சொன்னீங்க. கரெக்ட்டா? 10,000 அதுலயே போயிடும். 4000 ம். அடுத்த வீட்டுக்கு இது பண்ணுவாங்க. அடுத்த ம். கொஞ்சம் ம். கொஞ்சம் கட்டணம்லாம் இருக்கா, அதனாலே போயிடும் பாதி. ஸோ நீங்க பார்ட் டைம் எதனா ஜாப் எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பதான் ட்ரை. ரீசெண்டா ஒரு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ம். அங்க போலான்னு. என்ன ஜாப்மா அது? அந்த டெலிகாலிங் ஜாப் நான். ஓகே. டெலிகாலிங். ஓகே. ம். ஸோ உங்களோட ஃபியூச்சர் விஷன் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அதுல எதுவும் இன்ஜினியரிங். சேஞ்சஸ் இல்ல. இல்ல அதுல நாளைக்கு ஏதோ நாங்க எதனா நாளைக்கு இல்ல நாங்க இல்ல எதனா யார் சொன்னாலும் இதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம்ல, அதனால நானு அதான் ஃபிக்ஸ்டு இல்ல சாஃப்ட்வேர் இன்னும் இன்ஜினியரிங்.
இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா தென் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண பாப்பீங்களா, இல்ல கிடைக்காத ஒண்ணுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ட்ரை பண்ணணும்னா ட்ரையிங் எப்பவுமே இருக்கணும்ல, எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணணும்ல, அதனால ட்ரை பண்ணணும். ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்க சொன்ன மாதிரி இப்போ 10th நீங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்க சேஞ்ச் ஆயிருக்கீங்க, ஒரு இதுல வந்துட்டு நான் சாஃப்ட்வேரா போகணும்னு சொல்லிட்டு. இப்போ நாங்க சொல்றோம் இல்லம்மா சாஃப்ட்வேர் உனக்கு செட் ஆகாது, நீ வந்துட்டு இது என்ன சொல்றது, லைக் பிகாம் சைடு அக்கௌண்டிங் சைடு போ, இல்லைன்னா மெடிக்கல் சைடு போ அப்படின்னா, ஸோ நீ அதுக்கு எடுத்துட்டு போவியா, இல்லைன்னா எங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுவியா? இல்ல நான் இன்ஜினியரிங் தான் ஆகணும். இன்ஜினியரிங் ஆகுங்கன்னா அதுக்கு நீங்க என்ன சாலிட் எனக்கு கொடுப்பீங்க? இல்லைன்னா நான் இந்த மாதிரிலாம் கோ த்ரூ பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரிலாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், எஃபெக்ட் போட்டிருக்கேன்னா அப்போ கண்டிப்பா எனக்கு அதுதானே வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன்ல. கரெக்டா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இன்னும் உங்களோட இதுவே நீங்க யோசிக்கல, இன்னும் நிறைய எனக்கு ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க இதுக்கு? ஏன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் இதுல காலேஜ் ஓபன் ஆக போகுது. ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட்ல இருக்கணும்ல. இன்னும் எங்களுக்கு என்ன சொல்றது, இன்னும் ப்ரோக்ராமிங்லாம் இன்னும் நான் கத்துக்கலண்ணா. ப்ரோக்ராமிங்லாம் வரும்ல, பைத்தான், ஆமா. ஜாவா, C++, அதெல்லாம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்காக நான் தேடிட்டு இருக்கேன் ஒரு நல்ல ஒரு சென்டர். சோ அது ஏன் நம்ம கத்துக்கணும். சென்டர் போய் தான் கத்துக்கணும்னு இருக்கா? போன்ல நீங்க யூடியூப் இருக்கு, யூடியூப்ல பார்த்தே கத்துக்கலாமே. கத்துக்கலாம். ஆனா நம்ம அது வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு நம்மளுக்குன்னு ஒரு சிஸ்டம்னு வேணும்ல, அது கத்துக்கிறதா இருந்தாலும் நம்மள்ட்ட அதெல்லாம் இல்லல்ல. அங்க போனா அவங்க சொல்லி தருவாங்க எப்படி எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. ஏன் அதனால பைத்தான் ஜாவா தான் சூஸ் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அதுதான் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா? அப்படி இல்ல, நாங்க 11th 12th படிக்கும் போதே நாங்க அதெல்லாம் கத்துக்கலல்ல. எங்களுக்கு வந்து நாங்களா ஓனா நாங்க படிச்சதுதான். எங்களுக்கு இன்னும் அது டீட்டெயில்டா அது எப்படி இது பண்ணணும், ஹேண்டலிங் பண்ணணும், எப்படி எப்படிலாம் போடணும் ப்ரோக்ராம்ஸ், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. சோ அதனால அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்க ஏரியால நீங்க எதனா ஒரு இஷ்யூஸ் பாப்பீங்கல்ல? இப்போ எங்க ஏரியால தண்ணி வராது, இல்ல எங்க ஏரியால வந்துட்டு டஸ்ட்பின் இது பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி உங்க ஏரியால எதனா பிரச்சனை இருக்கா? எங்க ஏரியால எந்த ப்ராப்ளமும், நாங்க இப்ப ரீசெண்டா இங்க வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியல எதுவும். ஓகே. இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணி இங்க வந்திருக்கோம். ம் ம். வந்து ஒரு 2 months அந்த மாதிரிதான் ஆகுது, ஓ அதனால எனக்கு தெரியல. ஓகே. இப்ப அம்மாக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது, சரியா? ஸோ அம்மா வந்து ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்கு நீ கூட நின்று எப்படி அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐடியா வரும் அப்படின்னா, அது எப்படி நீ எடுத்துட்டு போவ? ஐடியா வரும். இப்போ அம்மாக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு ஐடியா என்கிட்ட கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேசணும், பேசி என்னன்னு ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி கொண்டு போலாம் அப்படின்ட்டு பாக்கணும். பட் அந்த பிரச்சனை வந்துட்டு அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்ற வேலை தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனா அம்மா சொல்ற வேலை போனா அது பிரச்சனை பெருசாகும். பட் நீ சொல்ற வேலை போனா அது பிரச்சனை கம்மியாகும் அப்படின்னும் போது அம்மாவை நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணுவ? அம்மா நான் சொல்றதை கேளுங்கம்மா, இது இந்த மாதிரி போச்சுன்னா தப்பாகும்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கண்ணா. கரெக்ட். பட் அம்மாக்கு உன் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ நீ ஒரு சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இவ சொல்றது எப்படி நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படின்றது தெரியாதுல்ல. அவங்களுக்கு தெரியும் நான் எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும்ட்டுன்னு. எது ஏன்னா சொன்னாலும் கரெக்ட். கரெக்டா தான் இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு நான் தானே இத்தனை வருஷமா சப்போர்ட்டா இருந்திருக்கேன். சோ ஓகே. அதனால அவங்க எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும், என் பொண்ணு எதுவும் நமக்கு தப்பா சொல்ல மாட்டா அப்படின்ட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்ப எதனா ரீசெண்டா எதனா சொன்னது, எதனா ஒரு இன்சிடென்ட் எதனா இருக்கா? ரீசெண்டாவா? ரீசெண்டா அம்மாக்கும் மாமாக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப ஓகே. வந்து மாமா வந்து சொன்னாங்க நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் அம்மாட்ட, அம்மா இருக்கிறது நான் உனக்கு ஒரே ஒரு அண்ணன் தாம்மா, அதனால நீ உன் அண்ணனுக்காக இத பண்ணு, இல்லன்னா எனக்காக பண்ணு அப்படின்னு சொன்னோனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஓ குட், சூப்பர். ஸோ உங்க அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவ நீங்க? அவங்கள எல்லா விஷயத்துலயுமே பிடிக்கும்ண்ணா. எதனா ஒரு விஷயம் சொல்லலாம், எல்லா விஷயமும் பிடிக்கும். அவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்.
கேரக்டரா? என்ன மாதிரி கேரக்டர் அம்மா? அம்மா வந்து எல்லார்ட்டையும் அன்பா இருப்பாங்க. ஓ! ஓகே. யாரையும் எந்த இடத்துலயும் விட்டு தர மாட்டாங்க. அதே மாதிரி வந்து எதனாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. ஓகே. அவங்களே தப்பு திருப்பி தப்பா எதனாச்சும் அவங்கள பேசினா கூட அவங்க விட்டு கொடுத்து போவாங்க. நைஸ். சோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்களா? இல்ல ஆப்போசிட்டா இருப்பீங்க? நானும் சேம் கேரக்டர் தான். நீங்களும் சேம் கேரக்டர். ஓகே. character. சரி, அப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க அண்ணனுக்கு ஓப்பனா சொல்லுவீங்களா? ஆ சோ இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி எஜுகேஷனுக்காக நீங்க எங்ககிட்ட வந்திருக்கீங்க. ஓகே. சோ இதே மாதிரி ஒரு அம்மா இல்லாத பொண்ணு எங்ககிட்ட எஜுகேஷனுக்காக வந்திருக்காங்க. இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்கன்னா நான் யாரை சூஸ் பண்ணும்? அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். நானும் அந்த சிச்சுவேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன்ல. சோ எப்படி நானும் அவங்களை விட்டு தர முடியும்? அதனால கரெக்ட். அவங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி கட்டுங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். கரெக்ட். பட் அவங்களுக்கு அம்மா இல்லைல்ல, யாருமே இல்லை அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அம்மா இருக்காங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க, எல்லாமே பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படின்ற இடத்துல நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லுவீங்க? அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா அப்போ உங்களுக்கு அவளுக்கு சப்போர்ட் அம்மாவும் பண்ண இல்ல அப்பாவும் இல்ல. அப்ப அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. ஸோ அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஓகே சொல்லிடுவீங்களா? நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். சரி நமக்கு கிடைக்காம போச்சு, பரவாயில்ல அந்த பொண்ணுனாச்சும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு யாருன்னா ஃபேவரட் டீச்சர்ஸ் யாருன்னா இருக்காங்களா? எங்க கெமிஸ்ட்ரி மிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க பேரு? அவங்க பேர் வந்து சசிகலா. எதுக்காக அவங்கள ரொம்ப பிடிக்கும்? அவங்க வந்து எல்லா இடத்துலயும் யாரையும் எங்களை வந்து மெயினா வந்து சொல்லி தர்றதும் நல்லா சொல்லி தருவாங்க. நான் எந்த இடத்துல கோவப்படுவாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அன்பு காமிப்பாங்க பின்னாடி. ஒரு மதர் மாதிரி பாத்துப்பாங்க. ஸ்கூல்ல ஒரு மதர் ஃபீலிங்ஸ் அவங்கள்ட்ட இருந்து நிறைய அட்டாச் ஆகும். ஓகே. எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஸோ வேற யாருன்னா ஃபேவரட் டீச்சர்ஸ் இருக்காங்களா இல்ல அவங்க தானா? அவங்கதான் நான். ஏன்னா அவங்க 2 இயர்ஸா எங்களுக்கு சேம் டீச்சர்ஸாவே இருந்தாங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் வேறயா. ஸோ ஓகே. அவங்கள்ட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா நீ என்ன கத்துப்ப? போல்டா இருப்பாங்க. நான் எந்த சண்டை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க. யாரா இருந்தாலும் பாத்துடலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த போல்டு அதை கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஓகே. நானும் போல்டா இருப்பேன். எல்லா இடத்துலயும் நானும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருவேன். சரி அப்படின்ட்டுன்னு. அவங்க எங்கேயும் விட்டே தர மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம். இல்ல விட்டு கொடுக்கறதுன்றது போல்ட்னஸா இல்லனா ஒரு ப்ராப்ளம் ஒரு வருது விஷயம் அதை போல்டா ஹேண்டில் ப்ராப்ளம் பண்றது? வருதுன்ட்டுன்னு அவங்க விட்டும் தர மாட்டாங்க. எப்படி பேசினா அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்கும். ஓகே. அதனால அவங்கதான் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கலாம் அது. ஓகே. அம்மா கிட்ட எதனா பொய்லாம் சொல்லிருக்கியா? பொய் சொல்ற பழக்கமே இல்ல. நான் நம்மள்ட்ட எது இருந்தாலும் ஓப்பன் அப்பா சொல்லிடணும். அது அப்படியா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட மறைச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே. சரி, அம்மா கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றது, டீச்சர்ஸ் கிட்ட சொல்றது அந்த மாதிரி? எல்லாத்தையும் அவங்களுக்கு தெரியும். என்ன மொத்தமா அவங்க அதான் சொல்லுவாங்க. நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேனா. பொய் சொல்ற பழக்கம் எல்லாம் அவ்வளவா கிடையவே கிடையாது. எல்லாமே நானே வளருவாய். நானே எல்லாத்தையும் வளரிடுவேன். ஓகே. சோ இப்ப நம்ம சின்னதா பொய் சொல்லி ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்குமா இல்லனா அந்த பொய் சொல்லாம நம்ம உண்மையை சொல்லி எடுத்துட்டு போறது பெட்டரா இருக்குமா? உண்மையை சொல்லியே எடுத்துட்டு போறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர்னு நினைக்கிறேன். பட் உண்மையை சொன்னா நம்மளுக்கு அந்த விஷயம் ஒரு ஐ மீன் நடக்கும் நடக்காதுன்றது ஒரு 50-50% தான். ஆனா நீங்க சின்ன பொய் சொன்னீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லலாம். அது அப்படி இல்ல. உண்மையை சொல்லியே போலாம். ஏன் பொய் சொல்லி அங்க சுத்தி இங்க சுத்தி வரணும்? ஸ்ட்ரெயிட்டாவே உண்மையை சொல்லிட்டு நடக்குதோ இல்லையோ விட்டுறலாமே. ஸோ இப்ப நீங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கலாமா இல்ல எதனா பொய் சொன்ன மாதிரி எதனா எடுத்துக்கலாமா? சரி எல்லாமே உண்மையா தானே சொன்னேன் நானு. நான் ஏன்னா பொய் சொல்லணும்? ஓகே. ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த டாக்டர் அந்த சாஃப்ட்வேர் இது 2 தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது எனக்கு. இல்ல சீரியஸாவே அது இப்ப சொன்னா கூட எல்லாரும் சொல்லுவாங்க, நீ அதுக்கே படிச்சிருக்கலாம்ல, நீ ஏன்டி உன்னோட இது. இப்ப நான் யோசிக்கிறேன். நான் யோசிச்சு ஃபீல் பண்ணிருக்கேன். சரி நம்ம ம், ம், அதே எடுத்துக்கலாமோன்ட்டுன்னு. நான் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது யோசிச்சது வந்து அம்மாவால படிக்கவும் வைக்க முடியாது. ம், ம், அவங்கள ம், அவங்க அவங்களையும் யோசிச்ச ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து எங்க ஸ்கூல் சைடும் நான் யோசிச்சேன். நம்ம ம், படிச்சோம்னா தெளிவா எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும். இல்ல ம். அது வேஸ்ட் ஆயிடும்ல. நான் பயாலஜின்றது ஈஸியான சப்ஜெக்ட் இல்ல. ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்.
எல்லாமே ம் டீட்டெயில்டா சொன்னா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் போறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். சோ ம் அதனால அப்படியே அம்மாவையும் அங்கேயும் யோசிச்சுட்டு தான் அப்படியே ட்ராக் மாறியாச்சு. சரி ஆவறது இன்ஜினியரிங் தான். இப்போ கூட நினைச்சிருந்தா நான் ஆர்ட் சைடு எடுத்திருக்கலாம். ஆனா நான் ம் இன்ஜினியரிங் படிப்பேன் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். உன்னோட அகாடமிக்ஸ்ல எது உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்? என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னா தமிழ் பிடிக்கும். சூப்பர். ஓகே தமிழ் பிடிக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே பிடிக்கும். நான் மேத்ஸ் தவிர எல்லாமே பிடிக்கும். ஓகே. அப்ப தமிழ்ல எதனா எங்களுக்காக எதனா சம்திங் எதனா நீ சொல்ல வேண்டியது எதனா இருந்தா சொல்லலாமே. சோ சம்திங் ஸ்டோரி என்ன? ஸ்டோரி டெல்லிங்கா? ஸ்டோரிலாம் படிக்கிற பழக்கமே இல்லைண்ணா. என்னம்மா தமிழ் பிடிக்கும்ன்றீங்க, அப்ப நிறைய நம்ம பேசுறது நிறைய பேசலாம், இல்ல யாருன்னா பத்தி நீங்க ஒரு ப்ரீஃப் கொடுக்கலாம். தமிழ் ஏன் பிடிக்கும்? தமிழுக்காக அந்த ஒரு எங்க எக்ஸ்பிளனேஷன் ஐயா என்ன? சூப்பரா நடத்துவாரு. ஸ்கூல்ல வந்து எங்க ஐயா வந்து சொல்றது எல்லாமே அந்த காலத்து ஸ்டோரிஸ் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்து சொல்லுவாரு. அவர் ஓகே. கிளாஸே நல்லா இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஐயா வந்து நடத்துற விதம் சூப்பரா இருக்கும். இல்ல அவரு ஒரு நடத்த பிடிக்குமா? எனக்கு என்ன நடத்த போற? இப்ப எனக்கு தமிழ்ல ஏமா எனக்காக நீ எதனா ஒண்ணு தமிழ்ல எதனா? எதனாவா? ஆனா சட்டுன்னு கேட்டா எப்படி நான் சொல்லுவேன்? 2 மாசம். ஓகே. ஸோ உங்களுக்கு சோஷியல் ஒர்க்லாம் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் சோஷியல் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா? சோஷியல் ஒர்க்னா ஹெல்ப் பண்றது தானா? இந்த மாதிரி எந்த மாதிரி? சோஷியல் ஒர்க்னா நம்ம எப்படி சொல்றது? தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா தெரியும் சோஷியல் ஒர்க் பண்றது. நீங்க அது இங்கிலீஷ்ல கூட பசங்களுக்கு சொல்லலாமா? எனக்கும் தெரியும், இந்த இங்கிலீஷ் தெரியும். மாதிரி நீங்க இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு சொல்லி தர்றது, ஃப்ரீயாவே சொல்லி தர்றது அந்த மாதிரி தானே கேக்குறீங்க? அப்படித்தானே சொல்றீங்க? நீங்க என்ன கொஸ்டின் கேட்க கூடாதுமா, நான் தான் உங்களை கொஸ்டின் கேட்கணும். இல்லைண்ணா. சரி நீங்களே சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லவா? சொல்லுங்க. ஓகே. சோஷியல் ஒர்க்குன்றது எப்படின்னா, எனக்கு தனிப்பட்ட விருப்பத்துல என்னால என்ன முடியுமோ அது மத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, ஸோ அதை நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேனா அப்படின்னா, அந்த பர்சனுக்கு அது வேல்யூபிளா இருக்குன்னா, தென் தட் இஸ் கால்டு சோஷியல் ஒர்க். ஓகே. அண்ட் என்னால ஒரு 4 பேர் பயனடைகிறாங்களா, என்னால நான் என்ன பண்ண முடியும், அந்த பண்ண முடிகிற விஷயத்துல ஒரு 10 பேரோ இல்ல 15 பேரோ பயனடைகிறாங்களா, அது வந்து ஒரு சோஷியல் ஒர்க். அண்ட் நாட் ஓன்லி நம்ம மணி மட்டும் தான் கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது இல்ல, என்னோட டைமையும் நான் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட டைம் நான் கொடுக்குறேன். இப்ப இந்த கோல்டாட் ஃபவுண்டேஷனுக்காக நான் என்னோட டைமை கொடுக்குறேன். இப்ப ஒரு 2 hours நான் கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் சோஷியல். ஓகே. அண்ட் இப்ப என் சர்க்கிள்ல யாருக்குன்னா ஹெல்ப் தேவை, ஸோ அவங்களுக்கு எதனா ஒரு எமோஷனல் சப்போர்ட் வேணும், இல்ல வேற எதனா மணி சப்போர்ட் வேணும் அப்படின்னா தென் அதை நான் பண்றேன் அப்படின்னாலுமே அது சோஷியல் ஒர்க். ஓகே. ஸோ சோஷியல் ஒர்க்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நாட் ஒன்லி வந்துட்டு நான் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறையவே இருக்கு. சரியா? ஸோ அதனால அதை எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ உங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அது நீங்க எடுத்து பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்களா, இல்லைன்னா இல்லைனா எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? எடுத்து பண்ண ரெடியா இருக்கேண்ணா. பட் என்ன அது எப்படி நாங்க கொடுக்குற டாஸ்க் உங்களுக்கு என்னன்னே தெரியாம நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? எல்லாமே ஒரு ட்ரை தானேண்ணா. ஓகே. ஸோ இது வரைக்கும் எதனா ப்ரைஸஸ் எதனா வாங்கியிருக்கீங்களா? எதனா உங்க காலேஜ் சாரி உங்க ஸ்கூலிங் டேஸஸ்ல எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் சம்திங் இந்த மாதிரி நான் பண்ணேன், நான் பேச்சு போட்டியில கலந்துருக்கேன், இல்ல வேற எதனா டிராயிங் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் எதனா கலந்துக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து டான்ஸ்ல மட்டும் ஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அது இன்னும் பிரைஸ் தரல. எப்ப தருவாங்களா? நெக்ஸ்ட் இயர் தந்துருவாங்களா, இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் அது தருவாங்களா? இன்னும் சர்டிபிகேட் அதுல ஸ்டேட்ல வந்து தோத்துட்டோம். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் தான் வந்தோம். ஸ்டேட்ல வந்து அது ஃபுல் எல்லாரும் வர்றதுனால தோத்துட்டோம்னா. அது வந்து ம். தரேன்னு சொல்லிருக்காங்க. அது இன்னும் வரல. கவர்மெண்ட்ல இருந்து வரும். ஸோ நீங்க டான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டான்ஸ் ஃபேவரட்டா? ஸோ லைக் உங்களோட ஆட் ஆன் ஃபீல் அது. ஸோ டான்ஸ் நல்லா ஆடுவீங்க. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் சர்டிஃபிகேட் எதனா வச்சிருக்கீங்களா?
சர்டிபிகேட் அதான் நான் இன்னும் தரலண்ணா. நான் இது வரைக்கும் எந்த காம்படிஷன்லயும் சேர்ந்ததுலாம் கிடையாது. ஸ்கூல்ல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க சேர்ந்து ஆனோம். இப்போ இன்னும் சர்டிபிகேட் இன்னும் தரலண்ணா. அது என்ன பேசஸ்மா, லைக் ட்ரெடிஷ்னல் இதுவா இல்லைன்னா என்ன மாரி கேட்டகரி? எதுமா? கிளாசிக் கேட்டகரியில வரும். கிளாசிக்கல். ஓகே ஃபைன். ஸோ உங்க ஸ்கூல்ல நீங்க என்சிசி, ஜேஆர்சி, என்எஸ்எஸ்ல எதனா பார்ட் ஆஃப் மெம்பரா இருந்திருக்கீங்களா? இல்லையா? இல்லண்ணா. இல்லையா? ஸோ உங்களுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இல்ல உங்களோட ஃப்ரீ டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே டியூஷன் கிளம்பி போவேண்ணா. அப்புறம் ஓகே. டிராயிங் நல்லா வரைவேன். டிராயிங் பண்ணுவேன். என்னோட டிராயிங்ல பின்னாடி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்ப கேட்டேனேம்மா, என்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு கேட்டது. நீங்க டிராயிங் ஒன்லி டான்ஸ். பண்ணுவேன். ஆனா அதுக்கு சர்டிபிகேட்ல ப்ரூஃப் எதுவும் இல்லண்ணா. நான் சர்டிபிகேட்ல நான் எதுலயும் காம்படிஷன் எல்லாம் கலந்தது கிடையாது. எனக்கு ஓகே ஃப்ரீ டைம்ல நானா உட்காந்து என்னோட மைண்ட் ஏதாச்சும் ரிலாக்ஸேஷன் ஆகணும்னா டிராயிங் பண்ணுவேன். ஓகே. ஸோ டிராயிங் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல வேற எதனா அனாலிசிஸ் பண்றது, ஸோ அந்த மாதிரி எதனா பண்ணுவீங்களா? புக்ஸ் ரீட் பண்றது? டிராயிங் பண்ணுவேன். நான் என்னோட ஃப்ரீ டைம்ஸ்ல நான் வந்து வீட்ல இருந்தேன்னா டிராயிங்ஸ் பண்ணுவேன். இப்போ வரைக்கும் எத்தனை டிராயிங் பண்ணியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் ஒரு 15 டிராயிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். 15ஆ? ஆமா, நான் வந்து மேல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ ஓகே ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். எதனா ஒரு டிராயிங் எங்களுக்காக ஃபீல் பண்ணி காமிக்க முடியுமா? காமிக்கிறேன் நான். நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு நீங்க டிராயிங் எடுத்துட்டு தென் கேமரா ஓகேண்ணா. ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேண்ணா. ஓகே. இது நீங்க பண்ணதாமா இது? ஆமாண்ணா, நான் தான் வரைஞ்சேன். ரெண்டு சைடுமே நீங்க பண்ணதா இல்ல ஒரு சைடு நீங்க பண்ணதா? இல்ல, 2 சைடுமே நான் தான் வரைஞ்சது. ஓ நைஸ்மா, நல்லா வரைஞ்சிருக்கீங்க. இது நைஸ். ஒண்ணு. ஓ நைஸ் 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 நைஸ். ஸோ இப்போ நீங்க இந்த டிராயிங் உங்களுக்கு இவ்வளோ இது இருக்குன்னா நீங்க அதை ஏன் நீங்க வெளியே கொண்டு வரல? ஸ்கூல் லைஃப்ல எதனா டிராயிங் காம்படிஷன் எதனா ஜாயின் பண்ணல? அது என்ன சொல்றது தெரியலண்ணா. என்னம்மா என்ன சொல்றது தெரியலன்னா உங்களோட அது ஒரு இப்போ நீங்க டான்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த டான்ஸ் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி வெளியே கொண்டு வரீங்க. அதே மாதிரி டிராயிங்ல நல்ல ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க அதையும் வெளியே கொண்டு வரல? அது கொண்டு வரல, அது அப்படியே விட்டாச்சு. அது ஆனா எனக்கு டிராயிங்கோட டான்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா. சோ அதனால அந்த ஒரு எதனாச்சும் எல்லாத்துலயும் கலந்துக்கலாம். ஆனா எனக்கு டிராயிங்கோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். பட் டான்ஸ்ல நீங்க ஒரே ஒரு இதுதான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் இருக்கீங்க, அதுவும் சர்டிபிகேட் இல்லைன்றீங்க. பட் டிராயிங்ல நிறைய டிராயிங் வரைஞ்சி வச்சிருக்கீங்க. ஸோ அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல எதனா சர்டிபிகேட் கெயின் பண்ண பார்த்துருக்கலாம்ல? அது ஸ்கூல் சைடு வந்து நம்ம நம்ம எதனாச்சும் ஒண்ணுத்துலதான் எங்க மேம் வந்து படிக்கிறதுலதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்களா. சோ அதனாச்சும் எதனாச்சும் ஒண்ணுத்துலதான் சேர்ற மாதிரி. இந்த வாட்டி கண்டிப்பா காலேஜ் எல்லாம் போனோம்னா எல்லா காம்படிஷன்லயும் கலந்து அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஓகே. ஸ்கூல்ல இப்பதானே ரீசெண்டா அது கூட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல கிடையாது, இப்பதான் ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ நாங்க ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? சப்போர்ட் பண்ணணும்னா நான் படிக்கணும்னா, அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ஆறுதலா இருக்கும்.
ஏன்னா இன்ஜினியரிங்க்கு அவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றாங்க. எங்க அம்மாவால முடியாது அப்படின்றதுனால தானே எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்ட். பட் நாங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட நான் என்ன கேப்பபிலிட்டிஸ் பார்க்கவே இல்லை எதுவுமே இப்போ வரைக்குமே. ஸோ நான் அதை நல்லா பார்த்தா தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நல்லா படிப்பேனா? நல்லா படிப்புன்னு சொல்றீங்க, பட் மார்க் கம்மியா இருக்கு. அப்புறம் இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ இதுதான் பண்ணலாமா இல்லையா? ஸோ எதனா கேட்டா நீங்க இன்னும் நான் அதை பத்தி இன்னும் அனாலிசிஸ் பண்ணலன்றீங்க. ஸோ அதுக்கான எஃபெக்ட் இனிமே போடுவீங்களா, இல்லைன்னா ஸ்டில் நீங்க இப்படியே தான் இருப்பீங்களா? நான் உள்ள போயிட்ட பிறகு தானே நான் அனாலிசிஸ் பண்ணி நான் அதை போவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? ஆனா எஃபெக்ட் போடணும்னா எப்போ போடுவீங்க? போடுவேனா? எப்படி சொல்றது, எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். ஆனா நான் எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்ன எஃபெக்ட் போடுறேன்னு எனக்கே தெரியல. ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்றது உங்களுக்கு தெரியல, கரெக்டா? ஸோ அதுக்கான வே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்பதான் நீங்க சூஸ் பண்ற கரியர் பாத்துலயும் கரெக்டா வேவை எடுத்துட்டு போக முடியும். கரெக்டா? கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் நினைக்கிறேன். அதுவும் நினைக்கிறீங்களா? ஓகே. ஸோ நீங்க ரொம்ப எதனா திங்க் பண்ணிட்டே இருப்பீங்களாமா, இல்ல ஓகே நான் ரொம்ப நார்மல் தானா, நான் எதுவும் திங்க்லாம் பண்ண மாட்டேன், கோ ஃபார் த ஃப்ளோ தான் அப்படின்ற மாதிரி? திங்க் பண்ண மாட்டேன்ல சொல்ல மாட்டேன், திங்க் பண்ணுவேன். அப்படியே திங்க் பண்ணிட்டு நானே நினைச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். ஓகே. ஓகேம்மா, அண்ணன்கிட்ட எதுனா நீ கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா? அண்ணாட்டேவா? அண்ணா எல்லா கேள்வியும் கேட்டுட்டீங்க. இல்லம்மா, உனக்கு என்கிட்ட எதனா கேட்க வேண்டிய கேள்வி எதனா இருக்கான்னு கேக்குறேன். எதுவும் இல்லைண்ணா. எதுவுமே இல்லையா? எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களாண்ணா? சோ அந்த கேள்விதான் உனக்கு கேட்கணும்னு தோணுதா? ஆமா. ஓகே. கண்டிப்பா எங்களால முடிஞ்சது என்னவோ நாங்க அதை பாக்குறோம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப அம்மா வந்துட்டு தனியா இருக்காங்க அப்படின்னா நீதான் அம்மாவுக்கு ஒரு பேக் சப்போர்ட். ஓகே. ஸோ அம்மாவோட ஒரு சில விஷயங்கள் அவங்களால சரியா யோசிக்க முடியல அப்படின்னா நீ யோசிச்சு சொல்றத அவங்க கேட்கறாங்க. அப்ப நீ அதுக்கு கரெக்டா இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இப்ப நீ சொல்ற மாதிரி இல்லைன்னா எனக்கு அது எப்படி யோசிக்கிறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப கண்டிப்பா அம்மாவுக்கு நீ சொல்ற விஷயமும் அது தப்பா தானே போகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீ திங்க் பண்ண ஆரம்பி. ஸோ நீ கரெக்டான ஃபோக்கஸ் பண்ண. ஸோ நம்ம செய்யறது கரெக்டா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் ஒன்னு நீ கேட்டுக்கோ. அது கரெக்டா அப்படின்னா அதை நினைச்சு ஓடு, அதை நினைச்சு நீ பண்ணு. ஓகே. ஸோ நான் இல்ல, மத்தவங்க யார் கேட்டாலுமே எப்பவுமே வந்துட்டு எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லாம, ஆமா நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்ண போறேன், இது பண்ணா இது நான் அந்த மாதிரி சொன்னாதான் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும். கரெக்டா? ஏன்னா இப்ப வரைக்குமே வந்துட்டு அம்மா படிக்கல, நீ தான் படிச்சுட்டு இருக்க. ஓகேவா? ஸோ அந்த படிச்ச ஒரு விஷயத்த நீ எப்படி எடுத்துட்டு வரன்றதுதான் இருக்கு. நல்லா பேசுற, நல்லா டிராயிங் திங்ஸ் இருக்கு, உனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, நல்ல ஒரு வே ஆஃப் இது இருக்கு, வே ஆஃப் ஸ்பீக்கிங் இது இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இது எதுவுமே வந்துட்டு லைஃப்ல வந்துட்டு ஒரு சின்ன பாட்டு தான். கரெக்டா? ஸோ இன்னும் நிறைய பாட்டு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் கத்துக்க ஆரம்பி. ஐ விஷ் யூ த திங்ஸ் ஃபார் த டிராயிங். ஸோ டிராயிங்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் காமி. ஸோ அதுல இருந்து நம்ம அம்மாவுக்கு எதனா சப்போர்ட் பண்ண முடியுமா நீ யோசி, பார்ட் டைம்ல எதனா பண்ணலாம். ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீ யோசி. வேற எதுவும் இதுல சொல்லணும்னு இல்லை. பட் எங்க டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? கண்டிப்பா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க பண்றோம். ஓகேவா? ஸோ மீன் டைம் நெக்ஸ்ட் கால் உனக்கு வரும்போது அவங்க கேட்குற கேள்விகள் போல்டா கான்ஃபிடென்ட்டா நீ ஆன்சர் பண்ணணுன்றது என்னோட இது. சரியா? ஸோ அதுக்குள்ள நீ என்ன பண்ண போற, அதுல என்னென்னலாம் நீ நோட் பண்ணி வச்சிருக்கன்றத இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு. சரியா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் கால் உனக்கு வரும்போது கண்டிப்பா இதெல்லாம் திருப்பி கேட்பாங்க. அப்ப நீ திருப்பி வந்துட்டு இல்லைண்ணா எனக்கு தெரியல, நான் பார்க்கணும் அது இதுன்னு சொன்னீங்கன்னா தென் தே வில் ரிஜெக்ட் யூ. ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டா எல்லாமே நீ ஒரு ரோட் மேப் போட்டு வச்சுக்கோ. ஆனா இதுதான் நான் பண்ண போறேன்னா இதுதான் என்னோட வே ஆஃப் இதுல நான் இந்த சூஸ் பண்ண போறேன், இந்த சூஸ் பண்ணா இங்க போகலாம், இதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது. சரியா? ஓகேவா? கூலா? கூல் தானா?
ஃபைன், சூப்பர்மா. ஓகேம்மா, பாய்மா. பாய். நீ லெஃப்ட் ஆயிக்குமா.